திரும்ப திரும்ப ஒருவன் ஜெபிக்கிறான் என்றால் அவன் எது நிமித்தம் ஜெபிக்கிறான் தெரியுமா? அவன் எல்லா ஜெபத்துக்கும் பதிலை பெற்றுக்கொண்டதினால் அல்ல, நான் சொல்றத ஒருத்தர் காது கொடுத்து கேட்கிறார், செவி கொடுத்தார். எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பாரான்னு கேட்டா அதுவும் கிடையாது. 35வது சங்கீதம் தாவீது அங்க ஜெபம் பண்ணுவார், என் ஜெபம் என் மடியிலே திரும்ப வந்துச்சு. அப்ப இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தாலும் எல்லா ஜெபத்துக்கும் அவர் செவி கொடுக்க மாட்டார். அதனால சொல்றார், என் ஜெபம் என் மடியிலே திரும்பி வந்துட்டு. ரெஃபரன்ஸ் எடுத்தீங்களா? பாத்தீங்களா இருக்கான்னு அவர்கள் சொல்லி வாசிங்க சிஸ்டர். உங்களுக்கு 13வது வசனம். அவர்கள் வியாதியா இருந்த போது ரெட்டு என் உடுப்பா இருந்தது, நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன், என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. அப்போ இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன செய்யல? செவி கொடுக்கல. எரேமியா கிட்ட கூட சொல்லுவார், நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ணாத, விண்ணப்பம் பண்ணினாலும் நான் கேட்க மாட்டேன். அவன் நான் ஜெபிக்கிறது விஷயம் அல்ல, நான் ஜெபிக்கணும். அந்த ஜெபத்துக்கு அவர் செவி கொடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப தாவீதின் எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் செவி கொடுத்தாரன் கேட்டா இல்ல. அவன் தேவன் செவி கொடுத்த ஜெபங்கள் என்ன? அல்லது என் ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுக்கணும்னா என்னுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? 1 யோவான் 5:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவர் செவி கொடுக்கிறார். சார், சம்டைம்ஸ் மனைவி கேட்காம செவி கொடுக்காம போகலாம், புருஷன் செவி கொடுக்காம போகலாம். அவர் செவி கொடுக்கிறார்.